உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? நீங்க அது வரைக்கும் வந்து அந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லப்படான்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்ப என்ன பண்ணிருக்காரு, முந்தானே அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் ஜூஸ்ல வந்து வாங்கி தந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணி எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கேன், சரி ஜில்லுன்னு குடிச்சுட்டு இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது ஒரு மாறு இருந்தது. அப்படியே அது தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம் எனக்கு என்ன ആச்சுன்னு ഇതെന്താ കേസെന്ന് എല്ലാവർക്കും മനസ്സിലായല്ലോ. അതായത് 10 വയസ്സായ ഒരു കുട്ടീനെ പീഡിപ്പിച്ച കേസാണ് നമ്മുടെ കോയമ്പത്തൂരുള്ളത്. പക്ഷേ ഈ അമ്മ പറയുന്നത് ഇങ്ങനെയാണ് അമ്മ പറയുന്നത്, പക്ഷെ അച്ഛൻ പറയുന്നത് എന്താണെന്ന് കൂടി നിങ്ങൾ കേൾക്കണം. അതുകൂടി നമ്മളെല്ലാവരും കേൾക്കണം കേട്ടോ. നോക്കിക്കോ. என் பேர் ரகுபதிங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்து 5:30 மணிக்கு வந்தேங்க சார். 7 மணிக்கு வந்தேங்க, நைட்டு 7 மணிக்கு. பாப்பா காணாது போனது வந்து 5:30 மணிக்குங்க சார். தம்பியும் போய் தேடி பார்த்துருக்கேன், தரிசனம் போய் தேடி பார்த்துருக்குறேங்க சார். தேடி பார்த்துட்டு நான் வந்த உடனே சொன்னாங்க சார், சொன்னாங்க தம்பி அக்கா காணாங்கப்பா, எங்க போனான்னு தெரியல. இல்லைங்க, நீங்க வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுல தான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க. போதை சரக்கு அடிச்சா இருந்தாங்க. ஆமாங்க. உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க சார், எந்த பழக்கம் இல்லை. எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே தான் இருந்ததுங்க சார். ஓகே, அவங்க யாரோட எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிப்பாங்க? வீட்டுக்கு அந்த கார்த்தி என்ற பையன் வந்து போயிட்டு இருப்பானா? நான் இல்லாதப்ப வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பானுங்க. அக்கம் பக்கத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல? சொல்லலீங்க, எதுவும் சொல்லலீங்க. அவங்க இப்ப ரீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவி சரியில்லை, அந்த பையன் நல்ல பையன், அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற பையன் தான். அந்த பையனுக்கு நீங்க தான் சரக்கு அடிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ்ல வந்து கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுதான் உங்க வைஃப் வந்து பேட்டி கொடுத்து? அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் இல்ல எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நானே 20 வருஷமா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். யார் வேணாலும் கூட்ட என்னை நம்பி யார் வேணாலும் வருவாங்க, சாட்சி யார் வேணாலும் வருவாங்க. ഇപ്പം ഇത് കേട്ടപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായത് എന്താണെന്ന് വെച്ചാൽ, അതായത് ഈ അമ്മയ്ക്ക് കൂടി ഈ മരണത്തിൽ പങ്കുണ്ട് എന്നാണ്. ഈ കുട്ടി മരിച്ചതിൽ ഈ അമ്മയ്ക്ക് കൂടി ഒരു പങ്കുണ്ട് എന്നാണ് എൻ്റെ ഒരു അറിവ്. എന്തായാലും മിക്കവാറും ഉണ്ടാവും. കാരണം എന്താണെന്ന് വെച്ചാൽ ആ മനുഷ്യൻ പറയുന്നതായിട്ട് ഒരു പാവപ്പെട്ട ഒരു മനുഷ്യനെ പോലെ, പാവത്തിനെ പോലെ കാണുന്നത്. ആളങ്ങനെയാണ് സംസാരിച്ചത്. നോർമലായിട്ട് എന്താ കാര്യങ്ങൾ അറിയില്ല, എങ്ങനെയാണ് എന്താ